நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பன்னீர் 65 வீட் நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி கலந்து மாவை நல்லா அழுத்தமாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 200 கிராம் அளவுக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட தேவையான ஒரு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ மாவு ஊறினதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி மாவு பார்த்து உருட்டிக்கலாம். உருட்டினதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டினதுக்கப்புறமா அது கூட மேலே கொஞ்சம் கோதுமை மாவு தூவி நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா பச்சை தண்ணி ஊற்றி அலசி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பன்னீரை நல்லா கோல்டன் ஃப்ரை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் நறுக்கின பூண்டு, 2 பச்சை மிளகாய் நறுக்கினது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு கப் கேரட் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கப் கேப்சிகம் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கப் கோஸ் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்குறேன். நான் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெஜிடபிள்ஸ் கூட நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் 65 நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.